பார்த்துருப்பீங்க. என்னோட பேர் ஃபௌசி. நான் நாகப்பட்டினத்துலேருந்து வரேன். நான் வெளியில போய் படிச்சிருக்கேன். படிச்ச இடத்துல வந்து இந்த அளவுக்கு டீட்டெயில்டா யாருமே சொல்லிக் கொடுக்கவே இல்லை. நஸ்லா மேம் வந்து எப்படின்னா, எல்லாருமே நீங்க வந்து அவங்கள ஆட்டிடியூடா தான் பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த ஸ்டூடியோக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா, அவங்க எவ்வளோ ஒரு ஸ்வீட்டுங்கிறது உங்களுக்கு நீங்க நேர்ல வந்து அவகிட்ட பழகுனா மட்டும்தான் தெரியும். அவங்க வந்து சில பேர்லாம் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு திமிரா இருப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா வந்து நஸ்லா மேம் அப்படி கிடையவே கிடையாது. நஸ்லா மேம் ஸ்டோரிலாம் வந்து அவங்க கிட்ட எனக்கு பேசணும். சரி, அவங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க எல்லாருக்குமே இருக்கும்ல. இப்ப நம்ம வந்து எதுவுமே இல்லாம நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். என்ன கத்துக்கிட்டு நஸ்லா மேம் மாதிரி ஆகணும், எப்படி நம்ம அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு அவங்க ஸ்டோரி நம்ம கேட்டாதான் அந்த மாதிரி அவங்கள ஒரு இதா வச்சுட்டு நம்ம அந்த இடத்துக்கு போகலாமே அப்படின்னு நம்ம நினைப்போம். அதை எப்படி நம்ம கேட்கறதுன்னு நான் ரொம்ப யோசிச்சிருந்தேன். ஆனா ஒரு கிளாஸ்ல ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறப்போ அவங்களே எங்கள்கிட்ட ஸ்டோரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் வந்து அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த இடத்துக்கு வரத்துக்கு. சாதாரணமா அவங்க இந்த இடத்துக்கு வரல. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. மேம் வந்து எப்படின்னா, எல்லாருமே இந்த மாதிரி சொல்லிட மாட்டாங்க. என்னன்னா அவங்களுக்கு பர்சனலா என்ன ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கட்டும், என்ன அவங்களுக்கு பர்சனலா என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது அப்படின்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா மேம் அப்படி கிடையாது. எனக்கு பர்சனலா இதுதான் பிடிக்கும், நீ இந்த ஃபவுண்டேஷன் வாங்காத, இந்த இது வாங்காத, இது யூஸ் பண்ணாத, இந்த இது யூஸ் பண்ணா இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு சில பேர்லாம் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து இது வாங்கிடு பரவாயில்ல நம்ம எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு சீக்ரெட்டா இருக்கட்டும், அவங்களோட ஒரு சீக்ரெட்டை கண்டிப்பா யாரா இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. ஆனா நஸ்லா மேம் அப்படி கிடையவே கிடையாது. அவங்க என்ன அவங்களோட கிளைண்ட்க்கு என்ன யூஸ் பண்றாங்களோ அதை அப்படியே அவங்க சொல்லுவாங்க. இதுதான் நான் யூஸ் பண்ணேன், இதுதான் அவங்க யூஸ் பண்றது, அந்த மெத்தட் அப்படியே அவங்களோட சிக்னேச்சர் லுக் வந்து ஒரு ஸ்கின் ஃபினிஷிங் உள்ளதுதான். அதை வந்து அவங்களோட சீக்ரெட், அதை அவங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆனா அவங்க வந்து என்னென்ன அவங்க A to Z என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே அவங்க எங்களுக்கு சொல்லி காமிச்சாங்க. ப்ராடக்ட் வரையும் எங்க கிட்ட கையில காமிச்சு இதுதான் நான் யூஸ் பண்றேன் அப்படிங்கிற வரையும் சொன்னாங்க. யார் யாரெல்லாம் மேக்கப் ஆர்டிஸ்டா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க கண்ணை மூடிட்டு நஸ்லா ஸ்டுடியோ வாங்க. நீங்க வந்து ஜீரோ நாலேஜ்ல வந்தாலும் உங்களை மேக்கப் ஆர்டிஸ்டா அவங்களே செம்மையா பண்ணி உங்களை அனுப்பி வைப்பாங்க. இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் சரி நஸ்லா ஸ்டுடியோ நீங்க கண்ணை மூடிட்டு நீங்க வரலாம். ஜீரோ நாலேஜ்ல இருந்தாலும் சரி நீங்க 100% ஒரு நீங்க மேக்கப் ஆர்டிஸ்டா தான் கண்டிப்பா போவீங்க. இதை 100% நான் சொல்றேன். நீங்க எங்ககிட்ட பர்சனலா வந்து கேட்கலாம். தைரியமா நீங்க வந்து தைரியமா நீங்க போங்க, அவ்வளவுதான். நான் அதே மாதிரி நான் நல்லா கத்துக்கிட்டேன். நான் நிறைய எனக்கு தெரியும் மேக்கப் பத்தி என்னன்னு தெரியும். ஆனா இவ்வளோ அளவுக்கு இவ்வளோ இருக்கா அப்படின்ட்டு நான் நஸ்லா மேம்கிட்ட மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா வேற எங்கேயும் போயிருந்தேன்னா இவ்வளோ தூரத்துக்கு என்னால வந்திருக்க முடியாது. தேங்க்யூ மேம்.